தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11b முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் மே மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை. இதை நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையாக அழகாக நம்ம அப்பா கடவுள்கிட்ட வேண்டுறாரு. ஓகேங்களா? இதை விட ஒரு கடவுள் மனிதனாக பிறந்து நமக்காக வேண்டுறார் அப்படிங்கும்போது வேறு என்ன வேணும் நமக்கு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேலே இந்த இறை வார்த்தைக்கு நம்ம விளக்கமே தேவையில்லை. படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏசப்பா நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறார் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால் ஏசப்பா கடவுள் எதுக்கு அனுப்புனார்? மக்களை மீட்பர் பிறந்துள்ளார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மக்களை மீட்கிறதுக்காக வந்தவர் அவருடைய டைம் முடிஞ்சு விண்ணகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தனால அவர் என்ன வேண்டுறாரு? அப்பா, நீங்கள் அனுப்பின வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாற்றிட்டேன். அதாவது எல்லாரையுமே காப்பாற்றிட்டேன். அழிவுக்குரியவங்க மட்டும்தான் போயிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறார். ஸோ நாம் எந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தான் மைண்டில் வச்சுக்கணும். நம்முடைய காலம் முடியும் போது நாம் அழிவுக்குரியவங்க மாதிரி நரகத்துக்கு போக போகிறோமா, இல்லை இயேசுவுக்கு உரியவர் மாதிரி நாம் இயேசு கூட மோட்சத்தில் போய் உட்கார போகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நாம் அழிவுக்குரியவனாக இருந்திருந்தோம்னா என்ன ஆயிரும்? நம்மளை இயேசப்பாட விட்டுருப்பார். பட் நாமளும் நீங்களும் என்ன பண்ணணும்? நன்மைக்குரியவர்கள், இயேசுவுக்குரியவர்களாக வாழ்ந்தோம்னா மட்டும்தான் ஏசப்பா கூட நம்ம வாழ முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இல்லாதனால நமக்கு பல துன்பங்கள் வரதான் செய்யும். ஏன்னா இயேசுவே உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அவர் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டார். ஸோ அவருக்கு அவ்வளோ கஷ்டம் வந்தது. நாமளும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நமக்கும் நிறைய கஷ்டங்கள் வரும். ஓகேங்களா? ஏன்னா இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோம்னா இந்த பூமி நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிடும். பூமி நம்மளை வெறுத்துச்சுன்னா நம்மளை கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க, கடைசியில் கொலை பண்ணிடுவானுங்க, ஏசப்பாவை பண்ண மாதிரி. ஸோ நாம் என்ன பண்ணோம்? பரவாயில்ல, இந்த உலகத்தில் செத்தாலும் பிரச்சனை கிடையாது, வேதனை அனுபவித்தாலும் பிரச்சனை கிடையாது, விண்ணக வாழ்க்கை நமக்கு ஏற்ற மாதிரி அமையணும். ஸோ நமக்காக ஏசப்பா தன்னையே அர்ப்பணமாக்கிட்டார். இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.